கற்பு என் பொக்கிஷம். ஆன்மீக குருவை சந்திக்கச் செல்லுங்கள். பரிசுத்தத்தை காக்க ஒரு அரிய வழி ஒரு ஆன்ம குருவிடம் போவதாகும். ஆன்ம குரு யார்? அவர் ஒரு குரு. அவரிடம் உன் மனதில் உள்ளவற்றை வெளிப்படுத்துவாய். உனது கஷ்டங்கள், சோதனைகள் போன்றவைகளை மட்டுமன்றி உனது நல்ல உறுதியையும் ஆசைகளையும் அவரிடம் சொல்வாய். பாவ சங்கீர்த்தனத்தில் உன் பாவங்களை மன்னிப்பதோடு கூட பாவத்தில் விழாமல் உன்னை காத்து பரிசுத்த வழியில் நடப்பிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி உனது ஆன்மகுரு. உன்னை பரிசுத்தத்தனத்தில் காக்க இறைவனின் இடத்தில் உள்ளவர் இக்குரு. இந்த காரியத்தில் உனக்கு அவர் நல்ல புத்திமதி கொடுப்பார். பாவ சமயங்களையும் காரணங்களையும் கண்டுபிடித்து அவைகளை துரத்த உனக்கு உதவி செய்வார். சோதனைகளை ஜெயிக்க வழிகாட்டுவார். மனம் தளர்ந்து சோர்வுற்றிருக்கும் போது குருவிடம் போ. அவர் உனக்கு தைரியம் ஊட்டுவார். இது பாவமா இல்லையா என்று சந்தேகமோ கவலையோ ஏற்படும் போது குருவிடம் போ. உனக்கு ஞான வெளிச்சம் அளித்து உனது சந்தேகங்களை போக்கி உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஒரு குருவானவரிடம் உன் மனதை திறந்து காட்டுவதே உனக்கு மிகுந்த ஆறுதலை தரும். தவிர சோதனைகளை ஜெயிக்க ஒரு அரிய மருந்தாகவும் இருக்கும். நீ உன் சோதனைகளை அவரிடம் சொல்வதால் தானே அவை நீங்கி போகும் அல்லது அதிகம் குறைந்து போகும். நீ உன் இருதயத்தால் அவைகளை அடைத்து வைத்திருக்கும் வரை அவை நீடிக்கும். அவைகளை குருவிடம் வெளியிட்ட அக்கணமே மறைந்து போகும். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஒரு கல்லை புரட்டிப்பார். அடியில் காண்பதென்ன? தேரைகள், பல்லிகள், புழுக்கள். இவை வெளிச்சத்தை காண சகியாது இருட்டில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் பசாசும் கண்டுபிடிக்கப்பட்ட கணத்திலேயே பயந்து ஓடும். ஏனெனில் அவன் இருளின் அரசன். வெளிச்சத்தை காண சகிக்க மாட்டான். உனக்கு கண்ணி வைத்து உன்னை தன் வலையில் சிக்க வைக்க பார்க்கிறான். அதற்காக குருவிடம் போய் நீ உன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கும்படி தன்னால் இயன்ற மட்டும் ஆசைப்படுகிறான். ஆன்மாவை நீ மூடி வைத்திருந்தால் அது இருள் அடர்ந்த இடமாகும். பசாசு தன் வலை வீச தகுந்த இடமாகும். உனது சோதனைகளை குருவிடம் வெளிப்படுத்தி உன் ஆன்மாவை அவருக்கு திறந்து காட்டினால் உன் ஆன்மாவில் பிரகாசம் ஏற்படும். தன் சூழ்ச்சிகள் இவ்விதம் கண்டுகொள்ளப்படுவதை வெறுக்கும் பசாசு வெற்றி கொள்வதில் நம்பிக்கை இழந்து ஓட்டமெடுக்கிறது. சோதனை மறைகிறது. குருவிடம் போகாதிருக்க அநேக விதமான காரியங்கள் உன் மனதில் உதிக்கலாம். அவைகள் எல்லாம் பசாசு தூண்டும் பொய் காரணங்கள். நீ குருவிடம் உன்னையே வெளிப்படுத்தி விடுவாய் என்ற பயத்தை போல் வேறு ஒன்றுக்கும் பசாசு அதிகம் பயப்படுவதில்லை. நீ அப்படி செய்தால் தான் தோல்வி அடைவது நிச்சயம் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். குருவிடம் போவது எப்படி என்று சிலர் கேட்கலாம். இது மகா சுலபமான காரியம். ஒவ்வொரு அருட்சாதனம் முடிந்ததும், சுவாமி இந்த வாரத்தில் உங்களை பார்க்க வர முடியுமா என்று கேள். அவர் ஆம் என்று உன்னை அன்புடன் வரவேற்பார். சிலர் தாங்கள் உணர்வதையெல்லாம் குருவிடம் எப்படி சொல்வது என்று பயப்படுகின்றனர். நீ பயப்படாதே. குருவிடம் கேள். சுவாமி, தூய்மையாயிருக்க, பரிசுத்தமாயிருக்க புத்திமதி சொல்லுங்கள். அடிக்கடி சோதனைகள் வருகின்றன. அவைகளை எப்படி ஜெயிப்பது? இது போதும். குருவானவர் உன் கஷ்டங்களை கண்டு நமது ஆண்டவரை போல் உனக்கு உதவி செய்வார். பயப்படாதே. அவரிடம் போகும் பொழுது பயத்தால் உன் இருதயம் வேகமாக துடிக்கலாம். ஆனால் திரும்பி வரும் பொழுது உன் இருதயம் இன்னும் அதிக வேகமாக துடிக்கும். சந்தோஷத்தினாலும் தைரியத்தினாலும் தான். ஒரு நாள் நமது ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். அவர்களை குணப்படுத்தும்படி அவர்கள் நமது ஆண்டவரை கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்றார். அவர்கள் அப்படி போய்க் கொண்டிருக்கும் பொழுது தங்களது தொழுநோய் நீங்கியது. நீயும் குருவிடம் போ, அதிக பரிசுத்தமாக்கப்படுவாய். குருவோடு அடிக்கடி பழகுவது தூய்மையையும் புனிதத்துவத்தையும் உனக்கு தரும். குருவானவரிடம் ஒழுங்காக போனதால் எத்தனையோ வாலிபர்கள் தங்களின் பரிசுத்தத்தனத்தை காப்பாற்றி இருக்கின்றனர். குருவினிடம் உன்னையே வெளிப்படுத்து. நீ மென்மேலும் பரிசுத்தமாவாய்.